அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு தென்னந்தோப்புங்க. ஃபார்ம் ஹவுஸோட, கோழி பண்ணையோட, பஸ்ஸோட மெயின் தார் ரோட் ஃபேஸிங்காகவே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தோப்பனோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 5 ஏக்கர் 30 சென்ட்டுங்க. இந்த தோப்பு பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு 2 சைடுமே அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு 1.25 ஏக்கர் வந்து ரோட்டுக்கு ஆப்போசிட் சைட்லேயும், ரோட்டுக்கு இன்னொரு சைடில் மீதி ப்ராப்பர்ட்டி, ஃபார்ம் ஹவுஸ், கோழிப்பண்ணை எல்லாமே ஒரு சைடு அமைஞ்சிருக்குதுங்க. தோப்புக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு இருக்குங்க. எல்லாமே நாட்டு தென்னை மரங்கள், ரொம்ப அருமையான காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள், ரொம்ப நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க. இதாங்க அந்த மெயின் ரோடு, பஸ் போகிற மெயின் ரூட்டுங்க. மெயின் ரோட்லேருந்து இந்த சைடு தோப்புங்க. அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு சேர்ந்த கோழிப்பண்ணை, மற்றதெல்லாம் ரைட் சைடில் வருங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவேலேருந்து பிரிஞ்சு வர்ற ரோடுங்க. ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 300 மீட்டர் உள்ளே வந்தாலே நம்ம லேண்டுக்கு வந்துடலாங்க. இந்த தோப்புக்குள்ளே வர்ற ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா பெரிய ஃபார்ம் ஹவுஸுங்க. பெரிய ஹால், 2 BHK வீடுங்க. கிச்சன், பெரிய கிச்சனுங்க. முன்னாடி காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா நல்லா இடம் அதிகமாக இருக்கக்கூடிய காம்பவுண்டுங்க. கார் பார்க்கிங்கு தனியாக ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், அவுட் சைட் பாத்ரூம் எல்லாமே இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் மாடு கட்டுறதுக்கான மாட்டு கொட்டைக்கு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சீக்கிரம் முடிஞ்சிருங்க வேலை. எல்லா மெட்டீரியலும் வந்துடுச்சு, இன்னி ஃபினிஷிங் மட்டும்தான். மழைனால ஒரு டிலே ஆகிருக்குங்க. இதுவும் வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க, சேலுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துருவாங்க. அது போக கோழிப்பண்ணை இருக்குங்க. கோழிப்பண்ணையினோட அளவு பார்த்திங்கன்னா மொத்தமாக 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 2 பண்ணை இருக்குங்க. 5,000 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, இன்னொன்று 5,000 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று. கோழிப்பண்ணை எல்லாமே மாடர்னான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கறி கோழி பண்ணைங்க, பிராய்லர் கோழி. இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வருமானம் வந்துட்டுருக்குதுங்க. தென்னந்தோப்பனோட 2 மரங்களுக்கு நடுவில் இந்த கோழி பண்ணை போட்டிருக்காங்க. ரூஃபிங் பார்த்திங்கன்னா ஸ்டீல் ரூஃபிங் போட்டிருக்காங்க. மேலிருந்து தேங்காய், தென்னை மட்டைகள் விழுந்தாலும் ஒன்றும் ஆகாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரூஃபிங் போட்டிருக்காங்க. இது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கோழி பண்ணைங்க. அதே அளவு 5,000 ஸ்கொயர் ஃபீட் அளவு இருக்கக்கூடிய இன்னொரு பண்ணைங்க. தென்னை மரம் ரொம்ப நல்லா பராமரிக்கப்பட்டு நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க. ரொம்ப ஹெல்த்தியான மரங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. நல்ல ஈல்டு வரக்கூடிய, அவுட்டன் அதிகமாக வரக்கூடிய தென்னை மரங்கள். கோழிப்பண்ணையிலையும் ஒரு வருமானம், நல்ல வருமானம் வருதுங்க. அதுபோக தென்னை மரத்துலேயும் தேங்காய் மூலமாக ஒரு நல்ல வருமானம், டபுள் வருமானமாக இந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக வருதுங்க. ரோட் ஃபேஸிங்காக அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. எல்லா வகையான வசதியும் இதுக்குள்ளேயே இருக்குதுங்க. ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, கோழிப்பண்ணை வருமானத்துக்காக இருக்குது. அதுபோக தோப்பு மூலமாக ஒரு வருமானம் வருதுங்க. அதுபோக மாட்டு கொட்டகை கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, அதுவும் முடிஞ்சிருங்க. அதாவது ஒரு விவசாய நிலத்துக்கு தேவையான அத்தனை வசதிகளுமே இதுக்குள்ளே பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. ஃபார்ம் ஹவுஸோட மதிப்பு கூட பார்த்திங்கன்னா ஒரு 40,000 50 லட்ச ரூபா வருங்க. இந்த தோப்புக்கான பாசன வசதிகளை பொறுத்த வரைக்கும் PAP பாசனம் இந்த தோப்புக்கு இருக்குதுங்க. PAP வாய்க்காலிருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி இந்த தோப்பு அமைஞ்சிருக்கனால பாசனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அது போக ஒரு கிணறு இருக்குங்க. அதுக்கு ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குதுங்க. அது போக ஒரு போர் இருக்குதுங்க. கிணறு, போர் மட்டும்தான் இந்த 5 ஏக்கருமே டோட்டலாக தண்ணி பாய்ஞ்சிட்ருக்குங்க. அது போக கோழிப்பண்ணைக்கு தேவையான தண்ணியும் இந்த கிணறு, போர் மூலமாக தான் யூஸ் ஆகிட்டுருக்குதுங்க. இந்த தோப்புனோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற விவசாயிகள் பண்ணிகிட்ருக்காங்க. தோப்பு தென்னந்தோப்புங்க. பக்கத்தில் இன்னொரு கோழிப்பண்ணை கூட இருக்குங்க. பக்கத்தில் எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் நிறையா இருக்குதுங்க. சுற்றியுமே பார்த்திங்கன்னா 5-6 ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க. நல்ல ஒரு அமைதியான ஏரியாங்க. நல்ல பாதுகாப்பான ஏரியாவும் கூடங்க. மெயின் ரோடு ஃபேஸாகவே அமைஞ்சிருக்குங்க. திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு செழிப்பான தண்ணீர் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க. மண்ணோட டைப் பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க. எல்லா வகையான விவசாயத்துக்கு மேற்ற செம்மண் பூமிங்க. தண்ணி வந்து ரொம்ப நல்ல தண்ணிங்க, டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தண்ணிங்க.
அதனால தான் கோழி பண்ணைக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சப்பை தண்ணி உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா கோழி பண்ணை போட முடியாதுங்க. கோழி பண்ணைக்கு தேவையான ரொம்ப நல்ல டேஸ்ட்டான வாட்டருங்க. ரொம்ப நல்ல வருமானம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. கோழி பண்ணை மூலமாகவும் சரி இல்லை தென்னந்தோப்பு மூலமாகவும் சரி 2 வகையான வருமானம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டியை ஏன் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பரம்பரை பூமிங்க, பூர்வீகமாக இருக்கக்கூடிய லேண்டுங்க. அது வந்து இவங்களுக்கு ஜாதகப்படி செட் ஆகாது. அதனால தான் இவங்க லேண்ட் மாற்றிட்டு வேற ஒரு இடத்துல வாங்க போகிறாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் சேல் பண்ணுறாங்க. கோழிப்பண்ணை வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் மூலமாக போட்டிருக்காங்க. ட்ரிங்கரெல்லாம் பார்த்திங்கன்னா நிப்பிள் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூஃபிங் பார்த்திங்கன்னா டாட்டா ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாட்டா ஸ்டீல்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. இருக்கிறதுலே ஃபஸ்ட் குவாலிட்டியான ரூஃபிங்க. நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்குங்க. இந்த லாரி போயிட்டுருக்கிறது தான் மெயின் ரோடுங்க. ரோட் ஃபேஸிங்காகவே நம்ம லேண்டும் அமைஞ்சிருக்குங்க. அந்த ஓட்டு வீடு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஃபார்ம் ஹவுஸுங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. அதுக்கு அடுத்து வர்றது நம்ம லேண்டுங்க. இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அது வந்து ஃபைனல் ப்ரைஸுங்க. அதுலேருந்து நெகோசியேஷன் கிடையாதுங்க. இந்த லேண்ட் பிடிச்சதுன்னா ஸ்க்ரீனில் தேடி என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த லேண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு இந்த ரேட்டும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேசிக்கலாங்க. இதே மாதிரி மேலும் பல ப்ராப்பர்ட்டிகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.